தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அழகிய நம்பி இணைந்திருக்கிறார். அழகிய நம்பி, இந்த திருவிழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன? பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? வணக்கம் பத்மநாபன். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்தையனர் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்துடன் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதை முன்னிட்டு போக்குவரத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். அதன்படி அகஸ்தியர்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் தாங்கள் வரும் வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மட்டும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கோயிலுக்கு செல்பவர்கள் தங்களுடன் எளிதில் எரியக்கூடிய பொருட்களையோ பிளாஸ்டிக் பாலித்தீன் பொருட்களையோ மது பொருட்களையோ கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு நாளை மறுநாள் 2 தினங்களும் பூக்குழி மற்றும் ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல், பொங்கல் இடுதல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை செலுத்தி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர். இதற்காக கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், வனத்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குடில்களில் மட்டும் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். பிற இடங்களில் குடிசை அமைக்கவோ தங்கவோ அனுமதிக்கப்படவில்லை. மீறி அந்த குடிசைகள் அமைத்து தங்கினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். காவல்துறை சார்பில் காவல் படையினர், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி.